பூமி எனது பாதப்படி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பாதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அவ்விதமாக நாமும் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய கல்வாரி ரத்தம் கொண்டு பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய ஆவியினால் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆமென். தகப்பனே, சோதரம் 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 பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாதப்பா. ஆமென். நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று சொல்கிறேன். வேதமாகி பரிசுத்தப்படுத்துவீராக நம்முடைய இரத்தத்தினால். ஆமென். நம்முடைய ஆவியினால். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையினால். ஹல்லேலூயா. நம்முடைய வசனத்தினால், நம்முடைய உபதேசத்தினால், ஆமென், சிற்றையினால், ஆமென். சில நேரங்களிலே கர்த்தாவே உம்முடைய மகிமையினால் நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலும் கூட நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறதினாலே இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே நீர் இருந்த இடத்திலே பரிசுத்தம் உண்டாயிற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமானது பரிசுத்தம் இல்லாமல் இருந்த காலகட்டங்களிலும் ஹல்லேலூயா அதை நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் என்று பார்க்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று சொன்னேன். விதமாக நீர் பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் எல்லாவற்றிலும் காணப்பட்டதான கரைகள் எல்லாம் நீங்கும்படியாக கல்வாரி ரத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஹல்லேலூயா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டிக்கிறதான தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு ஆமென் பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சபை நடுவே பரிசுத்தம் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம் ஆண்டவரை சுவை கொண்டாடுவோம் ஆண்டவரை சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடி அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோ அந்த விசுவாசம் கற்றறிந்தோ
அறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென். தேவனின் நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கத்தக்கதான தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக உண்மையாயவரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. ரபதன மிலரதன சந்தரவரவர வந்தரவா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். அவரை தேடின நாட்களில் எல்லாம் அவர் தென்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு. Glory in the name. In the precious blood of the Lamb. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. தேவதாமே சகல பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தாவின் மூலமாக அவர்களோடு கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அன்பின் ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக தேவ சித்தத்தின்படியாக நிலை நிற்கிறதான மக்களுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு காலம் காணாதிருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவோம். ஒரே குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகி தேவன் நமக்கு தந்தரடின பரிசுத்தாவியாகிய தேற்றரோடனை பரிசுத்தாவியாண்டு வழி நடத்தி பரிசுத்தாவியின் வல்லமைக்கு
பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஊழியங்களை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் நம்முடைய இரட்சகராகிய அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பரிவகனை கொடுத்து சமீபமாய் உண்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தத்தின் வழியாக கொடுக்க போகிறதான பிரதிபலனுக்காக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 விசுவாசத்தினாலே கெட்டு போகாதபடி பாதுகாக்கப்படும் எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தோற்றுகிறவராகிறோம். ஒவ்வொரு நிமிடங்களிலும் அதிசயமாக நடத்துகிற அதிசயமானவரே நாம் நன்றியோடு துதிக்கிறோம். சபைக்கு தலையாகிய தேவனுடைய சகல காரியங்களையும் சபையாய் நடத்துகிறதா ஆண்டவரே தலையை கட்டிக் கொள்ளக்கூடாது போராடு எல்லா வல்லமைகளையும் தேவரையே உழைக்க நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உண்மையிலே பெற உண்மையிலே வளர உம்முடைய இறக்கங்களை சகாயத்தை மேதியான வேளையும் ஆசீர்வதித்து பெறுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய பற்றி அவர் மாறி வாசிப்பார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். கொள்ளாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் ஞான தலத்தில் தன் வாயை திறவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரர்களோட கலவாதே. இன்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சிணியம் நல்லதல்ல. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்திக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதில் கட்சுவர் இடிந்து கிடந்தது.
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் மணிந்த படை போலும் வரும். டாக்டர் செய்யவர்கள் சில ஆலோசனைகளை நீங்கள் தருவார்கள். தூரத்தில் இருக்கிறவர்களும் சமீபத்தில் இருக்கிறவர்களும் அதன் மூலமாக பலனடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கவனமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வாசித்த நீதிமொழிகள் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகத்தில் பொல்லாத மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஐஸ்வர்யத்தை வெகு விரைவிலே அடைகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்துதான நாம் அவர்கள் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அவர்களோடு கூட இருக்கவும் விரும்பாதே. அவர்களோடு நாம் நடந்து பிரயாணம் செய்யவோ, அவளோடு நாம் தங்கியிருக்கவோ கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. சில சமயங்களிலே அவர் செய்யதான காரியங்களை பார்த்து நாம் எரிச்சல் அடைவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டதான மக்கள் மேல நாம் பொறாமையோ எரிச்சலோ அடைய தேவையில்லை. சங்கீதம் 73:3-4 வசனங்களை நாம் பார்க்கும்போது, வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டே மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்ணில் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கடைசி வரைக்கும் என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. எந்த விதமான கஷ்ட நஷ்டமோ அவர்களுக்கு வருவதில்லை. அப்படிப்பட்டதான மக்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அல்லது எரிச்சல் அடைய தேவையில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான மக்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அதே நீதிமொழிகள் 24:20 பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும். ஆமென். நான் பார்க்கிறோம், அவர்கள் நன்றா இருக்கிறாங்களே, செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை எண்ணிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவருடைய முடிவை நாம் காணும்போது அது சரியான ஒரு முடிவாய் இருப்பதில்லை. அவர்களுக்கு நல் முடிவு இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய விளக்கு அணைந்து போகிறது. ஆமென். ஆனாலும் நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆவது வசனத்திலே பார்க்கும்போது, பிதாவின் ராஜ்யத்திலே அவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வீணுக்காரராகிய கூட்டத்தார் இல்லையென்றால் பொல்லாதவர்களுடைய வாழ்க்கை அது சடுதியிலே அழிந்து போகிறது. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கை அது பிதாவின் வலது பாசத்திலே சூரிய பிரகாசத்தை போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசருவை பார்க்கிறோம். லாசருடைய மேல் துணிக்கையிலிருந்து விழக்கூடியதான அந்த சோறை சாப்பிடுவதற்காக லாசரு ஏங்கிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இருவரும் மரித்து போறாங்க. ஆனாலும் லாசரு அவன் பரலோக ராஜ்யத்திலே பிதாவோடு கூடந்ததை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். அவன் பார்க்கிறான் பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாமுடைய மடியிலே இந்த லாசரு தேற்றப்படுகிறதை பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், நீர் லாசரை அனுப்பி அவன் விரல் நுனியிலிருந்து ஒரு துளி தண்ணீரை வாயில வைக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வீம்புக்காரருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி போகுது? நரகத்திலே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிறதான வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஆமென். ஒரு வீடு இன்றைக்கு நேற்று நாங்கள் சாயங்காலம் எக்ஸிபிஷன் போகிறோம், ஆர்கிடெக்டர் எக்ஸிபிஷன். அது அநேக வீடு கட்டுவதற்கு என்னென்னலாம் பொருட்கள் இப்போது மார்க்கெட்டிங்ல இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பல காலத்துலாம் பார்த்துருக்குறோம், கூரை வீடா இருந்தது, அதுல இருந்து ஓட்டு வீடு வந்தது, அப்புறம் டெரஸ் பில்டிங் வந்தது. இன்னைக்கு பற்பல விதமான என்ன செய்யறாங்க
எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஆர்கிடெக்சரல் டிசைன் பயங்கர விதமாகி போயிட்டு இருக்குது. என்னோட மனைவி அங்கே போய் ஒவ்வொருத்தவங்கள்டையும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆர்கிடெக்டா அப்படின்னு கேட்டாங்க. ஷீ டிடன்ட் டெல் தட் ஷி வாஸ் an architect. ஆனால் அவங்களே கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆர்கிடெக்டா அப்படின்னு. பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. நடந்து போனாலே டோர் ஓப்பன் ஆகுது, நம்ம பார்த்தா லைட் ஆஃப் ஆகுது, எல்லா காரியங்களும் மிகுந்த அப்டேட்ஸ் இன்னைக்கு கட்டுமான துறையிலே வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இது எல்லாம் நமக்கு தேவையானதா இருந்தாலும் கூட ஒரு வீடு ஞானத்திலே கட்டப்பட வேண்டும். ஆமென். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடு கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். அதுல வாசம் பண்ணுகிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமான வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். இன்றைக்கு ஒருவேளை நாம் பாவமே செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் கூட பரிசுத்தமானவைகளாய், தேவனுக்கு பிரியமானவைகளாய், நல்ல எண்ணங்களாய் காணப்பட வேண்டுமா? தீய நோக்கம், ஒருவேளை நாம் தீயமாய் எண்கிறோம் என்றால் அது கூட தேவனுடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவைகள் நல்லவர்களாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு எண்ணங்களாய் காணப்பட வேண்டும். 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். இன்னைக்கு ஆபத்து நமக்கு எந்த சூழ்நிலையிலே, எந்த சமயத்திலே, எப்பொழுது நேரிடும் என்பது நமக்கு தெரியாது. ஆமென். ஆபத்து வருகிறதான நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 50:15 பார்க்கிறோம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் நேருகிறதான வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை ரட்சித்து காத்துக் கொள்வார். ஆமென். நாமும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். இங்கே பார்க்கிறோம், ஆபத்து நேரிடுவதற்கான வேலையிலே அநேக சோர்ந்து போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். சோதனைக்காரன் நமக்கு சோர்வுகளை உண்டாக்குகிறான். ஏசாயா 40:29 வசனத்திலே பார்க்கிற போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற நேரிலான பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு நாம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். ஆனாலும் கூட நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு சோதனையிலிருந்து சத்துவத்தை கொடுக்கிறார். ஆமென். சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். லூக்கா 18:1 பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். சோர்வு நமக்கு வருகிறதான நேரத்திலே நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சத்துரு நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறதான வேளையிலே அதன் மூலமாய் சோர்வுகளை கொண்டு நமக்கு ஒரு மூளையை முடங்கி இருக்க செய்து விடுவான். ஆனாலும் கூட நாம் இடைவிடாதபடி, சோர்ந்து போகாதபடி எப்பொழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு சோர்விலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் பார்க்கிறோம், யூதா 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு சோர்வு வருகிறதான வேளையிலே சோர்ந்து போகாதபடி ஆவியின் நிறைவிலே நாம் ஜெபித்து அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த சோர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபத்து, சோர்வு வருகிறதான வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 10-11 வசனத்திலே பார்க்கிறோம், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ,
அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்குத்தக்கதாக பலனளியார். இன்றைக்கு மரணத்துக்கு அநேகர் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை எண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அநேகர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஜெயிலே, சிறைச்சாலையிலே காணப்படுறாங்க. தூக்கு என்றைக்கு அவர்களுக்கு வரும் என்று தெரியவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்டதான மக்களுக்கு நாம், ரட்சிக்கப்பட்டதான நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம், அவர்களை அப்படிப்பட்டதான மரணத்துக்கு நாம் விலக்கி காக்க நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்று அநேகர் என்ன செய்யறாங்க? அவர்கள் பாவமான வழியிலே அவர்கள் சிக்கி கொண்டு போய்விடுகிறாங்க. நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மக்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, ரட்சிப்பை அவர்களுக்கு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்க. ரோமர் 1:32 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்வதை அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள்? அங்கே நாம் பார்க்கிறோம், இச்சைகளை விழுந்ததான மக்கள். அது மாத்திரமல்ல, தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள், தேவனை பற்றி கொள்ள மனதில்லாது இருக்கிறதான பிள்ளைகள், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொள்ளை, வாக்குவாதம், புறங்கூறுகிற இப்படிப்பட்டதான மக்கள் எல்லாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு பாத்திரராயிருக்கிறாங்க. ஆமென். தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய ஒளியை பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி மரணத்திற்கு அவர்களை விலக்கி நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறதான மக்கள், பாதாளத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறதான மக்களுக்கு நாம் சுவிசேஷங்களை, நற்செய்திகளை கூறி அவர்களை இந்த மரணத்துக்கு விலக்கி விடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. நமக்கு அறிந்த தெரிந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும், தேவனை அறியாத மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம் கர்த்தருடைய வார்த்தையை கூறி கொலைக்கோ மரணத்துக்கோ அவளை விலக்கி ரட்சித்துக் கொள்ள நாம் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழையுமாய் சாட்சிகளை சொல்லுகிறவர்கள் சாட்சிகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தூரத்தில் இருக்கிறவர்கள் மெய் சாட்சி சொல்லுகிறவன் ஆத்மாவை ரட்சிக்கிறான். அவ்விதமாக நம்மால் முடிந்த நல்ல அனுபவங்களை சொல்லி ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட, சபைகளிலே சேர்க்கப்பட கிரியை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தாவே இந்த ஆத்மாவை செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் வழித்தந்து நீங்கள் ஆச்சரியமாக விஷயமாக நமக்கு கர்த்தாவே இந்த ஆத்மாவை செய்த நன்மைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே இந்த ஆத்மாவை செய்த நன்மைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்தார். விசேஷமாக கடந்த நாளிலே தேவநாமத்துக்கு மகிமையாக புதிய வருஷத்தை காணுகிறதான நிலையிலே பழைய வருஷங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக 74 ஆண்டுகளாக தேவன் செய்ததான கிருபைகளை நினைவுற ஏகோபித்தவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரு கூட்ட மக்களை கொடுத்து தேவநாமத்தை மயப்படுத்தும்படியாக உதவி செய்தார். அதற்கான எல்லா முயற்சிகளையும் கர்த்தரே ஏதுகரமாக ஏற்படுத்தி கொடுத்து நடத்தினார். விதமான நிலையிலே கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்பதிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறார். விதமாக நேற்று தினத்திலுமாக பழைய விசுவாசிகள் வந்திருந்தார்கள்.
ஸ்தோத்திரப்படுகிறார். அதுபோல தூர இடத்தில் உள்ளவர்கள் இருந்தார். அதிகமான பேருக்கு சொல்ல பத்திரிகைகளிலே வாசித்தவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஒவ்வொரு காரியங்களிலுமாய் கர்த்தர் அதிசயமாய் நாம் பாடுகிறது போல அநேக எதிர்ப்புகள் நடுவிலும் அதிக ஊழியம் செய்ய முடியாத கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அவ்விதமாக அநேக அதில் நான் கவனித்தேன். எல்லாம் வயிற்றில் கூட வந்திருந்தாங்க. அப்படிப்பட்டதான் நிலையில் இருந்ததை பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனம், விசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான நிலையிலே கற்றுக்கொண்டவர்கள், நிச்சயித்து கொண்டவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நமக்கான உலக பிரகாரமான காரியங்களில் ஒன்றுமில்லாதவர்கள் போல இருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே சகலத்தையும் உடையவர்களாக வழங்கப்பட்ட சத்துருவுக்கு சவாலாக இருந்து ஜெயத்தை காண கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக எனக்கு கடந்த வாரத்தில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாய் கிடைச்சிட்டான். அந்த நாய் கிடைச்சதுனால அவங்க சுகர் மாத்திரை எடுக்கலையே, அதனால கை கால் வழங்காதபடி படுத்தப்படுக்கையில் இருக்கிறான். அதை கடந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் அந்த சபைக்கு நான் போயிருக்கும்போது அவங்கள பார்க்கணுன்னு நான் யோசித்தேன், பிரயாசப்பட்டேன், முடியலை. அந்த மற்ற வேலைகள் இருக்குது, அதனால் பார்த்துட்டு வர முடியல. அங்கே ஒரு சோதர கூட்டம் வைத்திருந்தார்கள் சபையில். அன்றைக்கு நான் போயிருந்தேன். அன்றைக்கு இன்னொரு ஊழியக்காரர் சந்தித்தேன், மயக்கத்தில் உள்ள ஊழியக்காரர். அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா எனக்கு கூட ஹார்ட்டில் ப்ராப்ளம், அதுக்காக என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப வேதனையாக இருக்கும். குடிவிடுதான நிலையில் அவங்களை சாரிக்கக்கூடிய அளவிலோ அவர்கள் தெரியப்படுத்தக்கூடிய நிலையிலோ இல்லாதபடிக்கு பல காரியங்கள். அதனால் அந்த நேரத்தில் அவருக்காக ஜெபித்து வர ஆண்டவர் உதவி. அதுபோல நம்முடைய சபையில் இருக்கிறதான அருமையான விசுவாசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சுயனமாக இருக்கிறதை குறித்து கேள்வி ஜெபிக்கிறவர் ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கிறார். அந்த நேரம் அப்படி ஓடிட்டே அவருடைய இனத்தார் கூட ஃபோன் பண்ணி என் மனையோடு பேசியிருக்கிறார். விதமான நிலையிலே காலம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. முன்னாள் பீச்சர் என்கிறன்னு ஒரு என்னுடைய மொழிக்காரர் பீச்சர் மீட்டிங் நடத்தினார் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவன் நம்முடைய ஐக்கியத்திலிருந்து வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அவன் அந்த கிராமத்தில் இருந்து அந்த அம்மா உற்சாகமாக வாஞ்சியாக வந்து வாலண்டியராக இருந்தான். அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கூட அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆகும். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடந்து தான் போச்சு. அப்படி பார்த்ததான நிலையில் அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் சாய்ச்சாங்க. என்னுடைய பிள்ளைகளை தெரிந்த விசுவாசிகளை குறித்தும் சாய்ச்சாங்க. அப்படி நிறைய அவர் விசேஷமாக ஒவ்வொருவரையும் குறித்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அன்போடு கூட விசாரித்தது எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கும். அதில் 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார். அவங்க மகா தான் அந்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும். மற்றபடி எந்திரிக்க கூட முடியலை. வெளிப்பட்ட மக்களை விசாரிக்கும் போது அவர்களுக்கு சந்தோஷம், ஒரு ஆறுதல். எனக்கு கூட என்னை குறித்ததான காரியத்தில் அவர்கள் ஞாபகம் வைத்து ஜெபிக்கிற காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்தார். எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகி தேவனை மயப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே
துங்கவனே சுவிநாமமே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே நீய பங்கிடுவேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியாருள்ளமே நீய பங்கிடுவேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் அல்லேலூயா. பாடல்களை பாடும்போது காணிக்கைகளை தவறுகளை படைத்து கர்த்தரை கனமனவும் தூரத்தில் இருக்கிறவர்கள் மணியாடல் மூலமாகவும் ஆண்டையும் காணிக்கைகளை அனுப்புவர்கள் அனுப்பி கர்த்தரை கனமனதா என்னை கனமண்ணுகளை நான் கனமண்ணுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தினாலே கனமண்ணுகிற மக்களை இம்மட்டும் கனப்படுத்தி ஆசை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களையும் கனத்துக்குள்ளாக்கும்படியாகும் நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொழில்கள் மறையும். சத்துரு கோட்டையிலும் நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன் நிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன் நிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்மேல் உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பொது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பொது வழி உனக்கு திறக்கும். தூரத்துக்கு
தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவனே, காணிக்கைகளினாலும் கவர்களினாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தின் வழியாய் கனம் பண்ணுகிறதை உணரத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரே சோத்திரம் அனுபவம் அறிவிப்புகள் புதன்கிழமை வேதமாடுவது உண்டு, வெள்ளிக்கிழமை உபவாசத்துவம் உண்டு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இடம் கிடைத்தால் ராமோஜன ஆராதனை நடைபெறும். அவ்வப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாவற்றிலும் ஜெபித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் என்று பாடுகிறது மாத்திரமல்ல, அதை உணர்கிறது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க முடியாத தனிப்பட்ட முறையிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெபிப்போம். ரோமர் கர்த்தன நிறுவம் 1 அதிகாரம் 14. ரோமர் 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். பரிசுத்தமுடைய நல்ல தேவனே, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை உருவாக்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை போஜனமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை வளரும்படியான ஞானப்பாராக இருக்கிறது. அதை உட்கொண்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்குமான நல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிரேக்கருக்கும் யூதருக்கும் மாத்திரமல்ல, மூடருக்கும் ஞானிகளுக்கும் கடனாளியாக இருக்கிறேன். கடனாளி என்று சொல்லும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. நீங்க யாருக்கையாவது கடன் பட்டிருந்தா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அந்த கடன் பட்ட நெஞ்சம் போல கலங்குதே என் மனது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றார். அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குமானால் ஒரு கலக்கம், ஒரு பயம். கடைக்காரன் வந்த பிற்பாடு இருக்கக்கூடாது, வர்றதுக்கு முன்னாடியே இருக்கணும். அப்படி முன்னாடியே இருந்து உங்களுடைய பொறுப்பை, உங்கள் கடமையை செய்கிறதுல கவனமாக இருக்கும். அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நிலையிலே நமக்கான கடன்களை குறித்து சில பகுதிகளை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 12 வசனத்திலே இயேசு ஜெபிக்க வேண்டிய முறையை குறித்து நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? வாசியுங்கள். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. கடனாளி என்று சொல்லுகிறதான நிலையில நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்யணும். தேவ மகிமையற்றப்படானார். பாவம் செய்யாதவன் ஒருவருமே இல்லை. நமக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க, நமக்கு விரோதமா தீமை செய்யறவங்க எவ்வளோ இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு பெரிய கஷ்டம். ஆனா நம்ம மன்னிச்சோம், தெரியாம செஞ்சிட்டாம்போ அவன் புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம புத்திமானாய் நடக்கிறதான அளவுக்கு நம்மை மேன்மைப்படுத்தி நம்மகிட்ட என்னமோ சொத்து இருக்கிற மாதிரியும் அதில் அவனுக்கு ஒரு கடனை கொடுத்த மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம்? கொடுத்து அதை அவன் அறியாம உணராம போய் அவன் திருப்பி கொடுக்காம இருந்தாலும் கூட ஓட்டுப்போ அப்படி மன்னிக்கிறது மாதிரி நமக்கும் தேவன் மன்னிக்க வேண்டும் என்கிறதான நிலையிலே இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
எத்தனை பேருக்கு நாம் மன்னிக்கத்தக்கதான அளவிலே நம்மிடத்திலே கடன்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறவர்கள், பண்ணினவர்கள், இன்னும் பாவம் பண்ணும்படியாக பல பாதிகள் இருந்தானா ஒன்றுமே செய்ய முடியும். சூரியனை பார்த்து நாய் பறக்குது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பெருந்தன்மை உள்ளவர்களாக மன்னிக்கிறதான நிலையில மகாபரிய தேவனும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தெரியாதவரும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதவருமாக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அது கடமை. ஜெபிக்க வேண்டும், அது கடமை. ஆகவே இயேசு சொன்னார், எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 27. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நோக்கி கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். எங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவனிடத்திலே கடன் படுகிறான். கடன் பட்டவன் கடனை தீர்த்து அப்போ அவனை கூப்பிட்டு கேட்கிறான். அவன் கடன் பட்டவன் ஒரு வேலைக்காரன், வேலையை சரியா செய்யல. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. அதுக்கு முந்தின வார்த்தை. ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன். உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் வேலை இருக்கா? அந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்களா? அந்த அளவுக்கு உங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்களா? உங்க எஜமானன்னு அறிஞ்சிருக்கீங்களா? இது அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் கிடைக்கிறப்போ அப்படின்னு இதனால அவங்க வாழ்க்கையில பாவம் பெருகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் அங்கே. நான் அவர் யாருன்னு தெரியலன்னா அவன் அப்பாவை மதிப்பான். நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமானுக்கு ஒரு பயப்பட பயன்படலாம். எஜமான் மன்னிக்கலாம், எஜமான் கேட்கலாம். இங்க உள்ள சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு எஜமான் ஊழியக்காரனிடத்துல கணக்கு கேட்கிறான். வழி கேட்கும் போது நம்ம உத்தரவு சொல்றது பற்றிய அளவில் நம்மளை வச்சுக்கணும், நம்ம இருக்கணும். நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு போனீங்கன்னா நாளைக்கு ஆபத்து. இந்த காலம் பயங்கரமான காலம். அன்பாகவே இருக்கிறார். மன்னித்து விடுங்கள், கணக்கு கேட்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எப்படி சமாளிக்கிறாங்க கேட்பாரு. எஜமானுடைய வேலைக்காரங்கிட்ட கேட்கும்போது அவன் நிர்வாகத்தில் கொடுக்க முடியல. சில நேரங்களில் சில காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்குரியதான நிர்வாகம் இருக்கணும். இந்த நிர்வாகம் இல்லாத போது அவன் என்ன செய்தானா, காலில் விழுந்து, இந்த வார்த்தையை வாசிங்க. காலில் விழுந்து
வணங்கி ஆண்டவனே, ஆ. என்னிடத்தில் பொறுமையாயிரும். பொறுமையாயிரும். எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருந்தேங்கிறான். வாங்கினது திருப்பி கொடுத்துருந்தேங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, தசம பாகத்துல, காணிக்கையில, தானம் பண்றதுல, தர்மம் பண்றதுல நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க இருதயம் எப்படி இருக்கு? செய்ய வேண்டியது நீங்க செய்தீங்கன்னா பாதி பாவம் போயிடும். செய்ய வேண்டாத செய்ய மாட்டீங்க. செய்ய வேண்டியதே தெரியல, செய்ய வேண்டாதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சில நேரத்தில் நான் காணாமல் போன மாட்ட ஆண்டு வரேன், என்ன தேடி வர ஆண்டு வரேன் இப்படின்னு எடுத்து கற்றுவீங்க. அதனால பயங்கரம் கூட சில நேரங்களில் தேடி முள்ளுக்கிட்ட எல்லாம் போய் வீட்டு வருவார். ஆனால் என்னாலும் காணாமல் போயிட்டீங்கன்னா உங்களை என்ன செய்ய முடியும்? அப்படின்னா ஏதோ ஒரு சிங்கம் கொண்டு போயிட்டுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு மிருகம் கொண்டு போயிட்டுன்னு அர்த்தம். அதுக்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை அந்த ஆட்டுக்கு வாங்கியிருந்தேன்னா மெய்ப்பெண்ணையும் போட்டு திட்டும், பாரு வேறு என்னை கவனிக்கவே இல்லை. நீ கவனமா இருக்கும், நான் கவனமா இருக்கும். என் வேலை என்ன? அந்த ஊழியக்காரனிடத்துல அவன் கொடுத்ததை கணக்கு கேட்குறான். அந்த அளவில் கணக்கு கொடுக்கும்போது அவனுக்கு செலுத்த வேண்டிய செலுத்துறது நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் முக்கியமான காரியம். ஒன்றுமே செய்யலன்னா கூட நிர்வாகம் பண்ணிங்கன்னாலே போதும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், செய்ய வேண்டாத வேலையை செய்யக்கூடாது. செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செய்து விட்டு செய்ய வேண்டியதை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் கஷ்டம். ஆண்டவர் கூட இப்படி ஆயிட்டு அப்படின்னு பார்த்தோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். சரி, அப்போ அந்த நிலையில நான் பார்க்கும்போது இவன் நிர்வாகம் இல்லாத நிலையில இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரா? மனதிறங்கினார். மனதிறங்கினார். நம்முடைய பாவ மன்னிப்பு நம்ம பெறணும்னு சொன்னா தேவன் மனதிறங்க வேண்டும், மனதிறங்க வேண்டும். ஏதோ முடிக்காச்சு எந்திரிச்சாச்சு போயாச்சு, நீ ஏமாத்திட்டு இருக்கிற. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை போக்குதலாயிராமல் தேவனோடு கூடிய நல்மன சாட்சி உடன்படிக்கையாயிருக்கிறது. உடன்படிக்கை ஒருவருக்கு செய்ய முடியாது, ரெண்டு பேரும். தேவன் அதற்காக உன்னை அன்போடு அழைக்கிறார். நீ உன்னை ஒப்பு கொடுத்து தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வரும்போது ஏற்ற வேலையை கொடுத்து உனக்கான நிலையிலே சந்தோஷப்படுத்துவார். கந்தாகிய மந்திரிக்கு அப்படித்தான் கொடுத்தார். சரி, அப்படிப்பட்டதான நிலையில மத்திய எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு உதாரணத்தை இயேசு சொல்றார். ஒரு தோட்டக்காரன் அவனுடைய இதை என்ன செய்யறான்னு சொன்னா குத்தகைக்கு கொடுத்துருக்கான். குத்தகைக்கு எடுத்தவன் குத்தகைக்கு பணத்தை கொடுக்கணும் இல்லையா? அவன் கொடுக்கல. கொடுக்காததுனால தன்னுடைய வேலைக்காரரை அனுப்புறான். அப்ப அவன் என்ன செய்யறான்? வாசிங்க. ஊழியக்காரனை பிடிச்சி இவன் கொடுக்கல, இவன் பண்ண தப்பு. இதுக்கப்புறம் எஜமான ஊழியக்காரனை பிடிச்சி அவனை வேதனைப்படுத்தி அவனை அடிச்சு காலிய பண்ணிட்டு அந்த பக்கமே வராதடா போடா அப்படின்னு சொல்லி இது மாதிரி பரலோகத்துக்கு அனுப்பிட்டான். கொலையே செய்தான். அப்படி கொலை செய்து, ஆமா, கொலை செய்து கொன்னா, கல்லெடுத்து கொன்னா, கொன்னுட்டான்.
இப்படிப்பட்டதான தீமையை செய்து தன்னுடைய கடமையை செய்யலை, அப்படிப்பட்டதான் நிலையில சிலர் தங்களுடைய வாழ்க்கையில திருப்பி கொடுக்க வேண்டிய காரியங்கள் அதை திருப்பி கொடுக்காதபடி வச்சுருக்காங்க. திருப்பி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்கணும். நான் போன தினம் கூட சில உதாரணங்கள் சொன்னேன். ஒரு ஊழியக்காரத்தை பற்றியும் என் மகன் முதல்ல நல்லா செய்தார், அடுத்தால எந்த ஊழியக்காரருக்குமே செய்து கொடுக்க யோசனை போச்சு. நம்ம சொன்னால் கூட சில நேரங்களில் அவரோட சரியாக தெரியலையப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்துதான் 2 பேர் பிள்ளை வாங்க அங்கிள் உட்காருங்க அங்கிள் காஃபி சாப்பிட்டீங்களான்னதில் யார் வந்தாலும் கூட வாங்கன்னு சொல்றதுக்கு பயமாக இருக்கு. ரொம்ப உஷாராக போகிறது. விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுவது ஜாக்கிரதையாயிருங்கள், எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு பேரத்தை ஆராய்ந்து பாருங்க. அதிக ஜாக்கிரதையாயிருங்கள். ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? அவனும் ஜாக்கிரதையா அதிக ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில். ஒரு பொண்ணு இப்போ பார்த்தாவது சத்தம் போட்டு சொல்லலாம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு, ஏன்பா என்னமா இப்படி அடிக்கிறீங்கப்பா, ஏன்பா இப்படி இந்த பொண்ணை போட்டு பாடு கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவன் என்னன்னா, நான் நோக்காமல் அடிப்பேன், என் பெஞ்சைக்கு ஓயாமல் அழுவான். இவன் வேலையே சத்தம் போடுதான். அவன் என்ன செய்யறது? நோகும்படி அடிக்கவே இல்லை. அவன் நோகும்படி அடிச்சான்னா அவன் அடுத்த சத்தமே பட மாட்டான். சரியா இருக்கு. நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இல்லாமல் ஆண்டவர் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இருந்த கடமை. பிரசங்கின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? இந்த கர்த்தர் எவ்வளவா அன்பா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுதா? கர்த்தருக்கு பயப்படாத மக்களுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ரத்த சிந்தினார், பாடுபட்டார், ஜீவனே கொடுத்தார். கற்பனையை மீறுவதே பாவம். கற்பனையை கைப்பற்றணும், கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம மேல விழுந்த கடமை. கர்த்தர் மூடனா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் அவனை உண்டாக்குனாரு. அவரை அறியணும். அவர் தான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தந்தார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நிறைய பேர் இன்னைக்கு மறந்துட்டாங்கிறாங்க. அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன். விட்டதெல்லாம் சரிதான். விடாது என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் முடிச்சுக்கிட்ட. பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும்ல. பிடிக்க வேண்டியதை பிடிக்காம இருந்தா விட்டதுல நீ விழுந்து நொறுங்கி போவ. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பது ஒரு காரியம், செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்துவது ஒரு காரியம். இதை நாம் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு மூடன் இருப்பான், தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகேடு இருப்பான். தனக்கு தான் சிலருக்கு காது கொடுத்து கேட்பாங்க, ஆனா அவங்க வேற ஆளா இருப்பாங்க. ஆமா ஐயா, ஆமா ஐயா, அவ கைத்தறி பாட்டுன்னா இல்லைன்னா ஒன்னும் உள்ள இல்லை.
என்ன செய்ய? அவன்கிட்ட வந்துட்டான். அவனுக்கு தெரிவி கொடுக்க, அவன் காது கொடுத்து கேட்டு கனி கொடுக்க, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆசைங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் 13:14. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் இது இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஆயக்காரர் இவங்கெல்லாம் பணம் வாங்குறாரு. இந்த பணம் இருக்கிற ஆட்கள் நிறைய கொஞ்சத்தெல்லாம் ஒதுக்குவாங்க. பணத்தை ஒதுக்குவாங்க, நேர்மை இருக்காது. ஆகையினால்தான் ஆயக்காரனுக்கு தலைவனாகிய மனுஷனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அப்ப அவங்க காசுலயே இருப்பாங்க, ஒதுக்குவாங்க. அனன்யா சக்கராருடைய வாழ்க்கையில் கூட ஒதுக்கி வைக்க வஞ்சிக்கிறாங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாலே உன்னுடையதா இருந்ததல்லோ. அப்ப கொடுக்க முன்னால் இருக்கும்போது எப்படி கொடுக்க வேண்டியதுன்னு சபை விடுதலுக்கு வேற, சபைத்தானே வேற, உன் தேவனை ஆராதிக்கிறதுதானே வேற, உன் தேவனுடைய வார்த்தை கேட்கத்தானே வேற. அது எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணியும் ஒரு புண்ணியம். தேவனற்றதான வாழ்க்கை மூடத்தனமான ஒரு ஜீவி. அப்ப ஆயக்காரர் என்ன சொன்னாங்களா? வாசிங்க பார்க்கலாம். கேட்கிறாங்க, ஐயா நாங்க என்ன செய்யட்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கறதுன்னா என்ன? அவரோட மனம் திரும்பலாம், ஆனா கனி கொடுக்கறதுன்னா என்ன? வாசிங்க. ஆயக்காரர் என்ன ஒருத்தரும் பைபிளை எடுக்கலையா? ஒருத்தரும் வாசிக்க முடியலையா? வாசிங்க. 3ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம். அதற்கு அவள், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்று. உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் வாங்குங்க, அதுக்கு மேல லஞ்சம் எடுக்காங்க. ஆயக்காரர் சொல்றார். சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ போர் சேவர்கள் வர்றாங்க, காவல்துறை, என்னது தேசத்தை காக்கிறவர்கள், அவங்க வர்றாங்க. அதற்கு அவள், அவங்க நாங்க என்ன செய்யறியா? மனது போயிட்டோம், கனி இருக்குன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமல், ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமல், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை வச்சு நீங்க நேர்மையா செய்யணும். பிள்ளையை பிறப்பினால் அடிக்காமல் விடாது, அதுக்காக கொண்டு அவனை கொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யறாரு? இந்த வார்த்தை வாசி பொய் சொல்லக்கூடாது. என் மனதிருக்கிறது சரிதான். கனி கொடுக்கறதுன்னா மற்றவன் தின்னுக்கிட்டு அவர் நியாயமா தான் சொன்னாரு, அவர் நேர்மையாக தான் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு சாட்சி இருக்கணும். அவர் எப்படி செய்தார், நான் எப்படி செய்தேன், இவங்க எப்படி செய்தாங்க, அவங்க எப்படி செய்தாங்க, என் தேவனுக்கு பிரியம் இல்லாத அவன் என்ன செய்தானோ நீ என்ன செய்த, வாங்காரியத்தை போய். அப்ப இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று அங்க போய் லஞ்சம் வாங்கிட்டு விட, காசை வாங்கிட்டு கதையை பார்த்துட்ட. மனம் திரும்பின கனி கொடுக்கணும்னா அந்த 3 காரியம். ஏன்னா மனதில் அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தில் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரியத்தில் கவனமாக கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். கடமை மூடத்தனமா இருக்கக்கூடாது, மஞ்ஞானியா வாய்ஸ்து இருக்கக்கூடாது.
கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் விசாரிப்பார், கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை தருவார். 41 வசனத்தை வாசிங்க. அப்படியே சாரி 14 வாசிச்சியா? சரி. 4வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம். ரோமர் 8:12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளி இல்லை. நம்ம இவ்வளவு காலம் வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு நினைக்குது நல்லது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழணும். நான் வாடுகிறதுக்காக இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதை செய்தால் நல்லா இருக்கும், இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய வழியை அறியாதபடி அப்படி போயின்னா அதுதான். அதுக்கு நம்ம கடன்பட்டவர்கள். மாம்சத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கு பயன்படும். மாம்சம் ஒன்றா அழிஞ்சு போகும், மாம்ச சரியா அழிஞ்சு போகும், ஆவியும் சரி சுத்திக்கிட்டு. அந்த ஆவி ஏன் சுத்திக்கிட்டு? அது அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை விட்டுட்டு துன்மார்க்கமா ஜீவம் பண்ணி கடைசியில் துன்மார்க்கத்தில் அது அடையுது. அதுக்கு சிலர் சில பரிகாரம் பண்ணாங்கன்னா சில காரியங்கள் நடக்கும். அதை அவங்க சில நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க, அது செய்வாங்க, உடனே சப்போர்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சரி, அப்போ இந்த நிலையில கனி கொடுக்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை. மாம்சத்திற்கென்று பிழைக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்ல. வாசமா மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி செய்தா சாகிறது ரெண்டாவது. முதலாவது சோர்வு வரும். விசுவாசம் இல்லாதபடிக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவ சபையிலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய மனுஷனிடத்திலே, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே உறவு வைக்காதபடி இருந்தா மாம்சத்தின்படியான ஐக்கியம். அது 4ஆம் இடத்துல சோர்வு தான் தரும். அதனால நீ உனக்கு மாம்சத்தின்படியான இனத்தார் தேவையே தவிர, பவுலப்போஸ்தலனை போல இனத்தாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்கெல்லாம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கணும். சரியா மனம் திரும்பவே இல்லையே அப்படின்னா சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மனம் திரும்பணும் பாஸ்டர் சொன்னா எதிர்த்து பேசுது, ஜெபம் பாஸ்டர் அப்படின்னா மனம் திரும்பிங்க ஞான ஸ்நானம்னா எடுத்துட்டான் பாஸ்டர். மற்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே பாஸ்டர். நாங்கள் தான் முட்டி போடுவோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் மூட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். எங்க வீட்டில் உள்ளவங்களையே நாங்கள் எடுத்துட்டு போகணும், வரவங்களையும் எடுத்துட்டு போகணும். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவன் விழுந்து விடாதவன் எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இதான் தேவனை அறிந்த தேவனுடைய ஊழியக்காருடைய ஒரு வேலை. அப்போ அந்த கனி கொடுக்கிறதான நிலை இல்லை இருக்கிறது மாதிரி மாம்சத்தின்படி பிழைக்க கடனாளிகளாக இல்லாதபடி ஆவியின்படி நடக்கும். அதை குறித்து கொலோசை இருக்கிறது என்ன நினைப்போம். 3ஆம் அதிகாரம் 5-7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பொருளாசை ஆட்டி இவைகளை உண்டு கொள்ளுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கண் உனக்கு இடம் உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போடு. அப்படி கண்ணெல்லாம் பிடிக்கி போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது ஆங்கிலத்தில் மிகவும் அருமையாக மார்டிஃபை, அதை மாற்று.
அதை போய் பார்த்துட்டு இருக்காத, அதை போய் செய்யாத, வேற வேலையை செய்ய, அங்க போகாத, வேற இடத்துக்கு போ. சினிமாவுக்கும் கடையாட்டுக்கும் மற்றதுக்கும் போயிட்டு கடைசியில் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும்னா என்ன இருக்கு? எனக்கு சில நேரங்கள் ரொம்ப பாரமான ஒரு காரியம். நம்ம ஐக்கியத்தில் வரம நம்பிக்கை ஊழியத்தில் நிறைய பேர் கல்யாணம் பாஸ்டர், அது பாஸ்டர், இது பாஸ்டர் போங்க, மேடையெல்லாம் வச்சுருவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படாத ஆத்துமார்களாக இருப்பாங்க. என்ன செய்ய? ஆனாலும் ஐயா வந்து போனாங்க. ஒரு நேரம் இருக்கணும்னா ஒரு நேரம் நினைச்சுவாங்க, நம்மகிட்ட வருவாங்க. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஐயா யூடியூப்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். அதில் போன வாரம் போட்டதை கூட இந்த வாரத்தில் போட முடியல. அது போடுறவங்க செய்கிற காரியம், அவங்க கடமை செய்யணும். அவங்களுக்கு 1000 வேலையில் செய்யணும்னு ஒன்று. ஆனால் நமக்கு ஒரு இடம் ஒன்றும் கிடைக்கல. எத்தனையான நெருக்கத்தில் தான் ஜீவனுக்கு போகிற வாசம் வழி போயிட்டே இருக்கிற வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வழி தெரியாமல் கிடந்து வந்துக்கிட்டு இருந்து என்ன பண்ணி இருக்கு? என்னையும் காணாமல் போயிடுவாங்க. வழி தெரிஞ்சு வந்தாங்கன்னா ஏன் பின்னால வருகிற கட்டத்தில் வழியே தெரியும்னு என்னையும் பார்ப்பாங்க. வழியே தெரியலன்னு சொன்னா என்கிட்டையும் வர மாட்டாங்க. வழியே தெரியும் பின்னால் வந்தா நாடாமட்டத்தில் என்னோட நினைச்சுடுவாங்க, போயிடுவாங்க. அப்போ அந்த வழி முக்கியமான ஒரு. அப்போ மாஸ்டிஃபை யுவர் பாடிஸ், சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னதான நிலையில ஆவிக்குரிதான கிரியைகளை செய்யும்படியா மாறும். ஆவியின் கனிகளை கொடுக்கிறதா மாறும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் வெளிப்படும், நம்மளே வெளிப்படும். அப்போதான் நம்ம கடமை செய்யணும். இது மூடருக்கும் தெரியும், ஞானிகளுக்கும் தெரியும். இப்படித்தான் நாம் தேவனுக்கு கடனாளிகளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். விதமான நிலையிலே நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை பிரித்து வாசிமா. ஆமா, எவைகளைங்கிறது வரிசையா வாசித்தோம். இன்னொரு வாசிப்போம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை உண்டு பண்ணுகிற இப்படி அழித்து போடாம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நீங்க கீழ்படியாத பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவனுக்கு கீழ்படியில, வசனத்துக்கு கீழ்படியில. ஏன்னா அந்த அவயவங்கள்ல இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு விரோதமா நம்ம போராட வேண்டியிருக்கு. அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறது. அதுக்குதான் நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்கிறதுன்னு சொன்னா, மனதிரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியாத கவன சட்டம். அது மாத்திரம் இல்லாதபடி ஆவிக்குரிய மக்களாக நாம் வாழ்றது, ஆவிக்குரியதான மக்களாக வாழ்றது. இல்லைன்னா அந்த ஆவியெல்லாம் பெற்றதெல்லாம் சரிதான், ஆனால் கிடைச்சவங்க என்ன இருக்கு? நல்ல வாசை மாதிரி. முதல்ல என்ன வாசை? அங்க விபச்சாரம் இருக்கு. ஆவியை பெற்றாச்சு, ஆனா இன்னும் அந்த அசுத்தத்துல இருக்காங்க. உலகத்துல ஒரு ட்ரெஸ் கோடுன்னு வச்சிருப்பாங்க. ட்ரெஸ் கோடு கூட சரி, இந்த பக்கம் ஒண்ணு பிரிச்சிருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு பிரிச்சு, அங்க ஒண்ணு தெரியுது, இங்க ஒண்ணு தெரியுது. பயங்கரமா இருக்கு, சொல்ல கூட முடியுது. ஆனா நல்ல ஆவியில் ஆடு, பாடு, கொண்டாடு. அவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. விபச்சாரம்,
அசுத்தம், மோகம், மோகம், உள்ளுக்குள்ள இருக்கு மோகம். குறியிச்சை, புரி இச்சை. இச்சையில பலவிதமான இச்சைகள் இருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, உலகத்தின் விக்கிரக ஆராதனையான பொருளாசை, பொருளாசை, பணம், பணம், ஜபத்துல பணம், கிரியில பணம், எல்லாத்துலேயும் பணம், எல்லாம் வந்து கடைசியில் பணம். ஒரு புண்ணியம் கடைசியில் பார்த்தா ஆபிரகாமின் குமாரனாகிய ஐஸ்வர்யவான் சொல்கிறார், எனக்கு 4 சகோதரர்களே, அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசருவை போய் நான் அனுப்புனேன். பா, இங்க மோசே இருக்கிறாரு, பாஸ்டர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாரு, லீடர் இருக்கிறாரு, அவங்களுக்கு இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்கணும், கேட்கறேன்னா போட்டோம், அவ்வளோதான். எனக்கு முடியாத காரியம். தேவனுடைய நியாயத்திற்கு உலகத்துக்கு கூட நியாயத்திற்குள் போனீங்கன்னா எனக்கு முடியாத காரியம். சும்மா வள பேசிட்டு என்னத்தை பேசுறது? கீழ்பிடிஞ்சியா? தேவனுக்கு கீழ்பிடிஞ்சியா? தேவனுடைய கிருபையை நீ தேடனியா? தேவனை விசுவாசித்தியா? இதெல்லாம் ஆக நடக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சமாதானம் சமாதானம் என்று துன்மார்க்கத்தை விட்டு விலகவே இல்லை. ஆக துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை. பிறகு இவங்களுக்கு சமாதானம் இல்லை. அப்ப இவங்களுக்கு சமாதானத்தின் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டால் அல்லவார்கள் கலங்காமல் இருப்பார்கள். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டால் யார் கலங்க பண்ணுவான்? அவரால் சமாதானத்தை சொல்லவே முடியல. ரொம்ப வருதாவும் இல்லையா? சில நேரங்களில் நான் நினைப்பேன், ஆண்டவரே, சில சொல்லுவாங்க பாவம் பாஸ்டர், அவனை என்னை பார்த்து சொல்லுவாங்க, என்னை பார்த்து இல்லை, ஆண்டவரே பாவம், அப்படி ஒரு கஷ்டப்படுறார். என்னெல்லாம் பாடுபட்டு என்னெல்லாம் செய்து இன்றைக்கும் உங்களில் ஒரு பாவம் செய்வானேயாக அவனுக்காக பிதாவின் வலது பாசத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அம்மா, ஐயா, அறிந்து பேசுகிறதான அந்த அன்பு உங்களுக்கு தெரியுதா? ஊழியக்காரங்க பரிந்து பேசுகிறார்களே, உத்தரவாதம் மன்னர்களாக விழித்திருந்து ஜெபிக்கிறார்களே, ஆனாலும் நீ இன்னும் பெரிய ஞானியா இருக்க. செய்ய வேண்டிய கருத்தை செய்யல, ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கல. ஒரு ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் எடுத்து அடுத்த மாதிரி எடுத்தா படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காதபடிக்கு அதுக்கப்புறம் போய் நின்றுட்டு நான் போயிடாட்டு என்ன பண்ணியும் அதுக்கு பற்றில இந்த காலத்தையா ஐயோ பாட்டியம்மா 18 மணிக்கு கொடுக்காங்க, நான் என்ன செய்யுது? கவலைப்படாத, அந்த பிரயத்துக்கு போ. அடுத்த நேரம் 18:81 அவடா நீ தெரிவிக்கண்டாமா? நீ படிக்க வேண்டாமா? அதனால அநேக ஜபக்கூட்டங்களில் சொல்லும்போது சொல்லுவாங்க, குதிரைகள் இத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுங்க. இத்த நாள் தான், பரிச்சைதான், ஆயத்தப்படுங்க. ஜெயமோ கத்தராக ஜபங்களுடைய கண்களை கூட தேவையற்ற பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மந்திரம் இல்லை, கர்த்தருடைய வழி. கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர்கள் ரோமர் கடிதம் நிறுவம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் ரோமர் 15:27.
இங்கே ஞான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் மாம்ச பிரகாரமாக உதவிகளை செய்யணும். ஜெபம் பண்ணி ரட்சிப்புகளை நடத்தி சந்தோஷத்தை பெற்று, பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தி சந்தோஷத்தை பெற்று, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை தியானம் பண்ணுவதான அந்த நினைவு கூறுதலில் ஒரு வழியை சந்தோஷத்தை பெற்று எல்லாம் நல்லா அதுக்கப்புறம் தேவனுடைய வீட்டை மறந்துடுறாங்க, தேவனுடைய ஊழியக்காரரை மறந்துடுறாங்க. பெண்ணாளத்தை சென்று மாஸ்டர் நான் ஒழுங்கா கஷ்டமாக கொடுப்பேன், 2000 ரூபா சம்பளம், நீ 200 ரூபா கொடுப்பேன். இந்த இதில் கஷ்டமாக தான் லட்சம் வாங்கினாலும் 10 ரூபா கொடுக்கணும், அது கடமை. நாளைக்கு நீ 10 லட்சமே கொடுக்கலாம், அப்படி கொடுக்காம கூட போகலாம். கொடுத்தா அதுக்குரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களில் சில ஆட்கள் வந்து என்னென்னலாம் இந்த வேதங்கள் வேதப்பட்டனாய் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக ஓரிரண்டு முறை புத்தி சொல்லும். அதுபோல் அவனை விட்டு விலகி அவன் தன்னில்லானே ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அதை கண்டால் காணலாம். சரித்திரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். உலகத்தில் என்னென்னமோ இருக்கு. பைபிளை யாரும் பேசலாம், எப்படியும் பேசலாம். வாய்ச்சாளர்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பானோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல வாய். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களிலே அநேக இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. நல்லதான் போச்சு. வளரணும், தேரணும். இன்னைக்கு என்னென்னமோ காரியங்களெல்லாம் தேர்றாங்க. தேவனுடைய பிள்ளையாயிருந்து வளருகிறாயா? தேவனுடைய பிள்ளையாயிருந்து தேறுகிறாயா? அவரிடத்துல கேட்கும்போது கர்த்தருடைய வருகையில் அவரை பார்க்கணுமா பார்க்கண்டாமா? பாஸ்டர், அந்த கூட்டத்துக்கு போனேன் பாஸ்டர், இந்த கூட்டத்தில் கர்த்தர் அப்படின்னு தோண்டினார் பாஸ்டர். எங்க தோண்டினார்? இருக்கிறா நடந்துட்டார் பாஸ்டர். என்ன ஆசை? 4 பேருக்கு கைவிடாத கர்த்தரை ஒப்பு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய கரங்களில் ஆண்ட தங்களுடைய கைகளை ஒப்பு கொடுப்பார். கர்த்த கரம் பிடித்து நடத்தும் அதிசயமான கரம் பிடித்து கர்த்த நீரல்லோ கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ கர்த்த நீரல்லோ கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ குழியில் விழாத வழி காத்து வழிக்காக மாற்றி விட்டீர் ஆடைக்கயனே உமதடிமை நானே ஆட்களிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைக்கிறேன். என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை கொண்டு கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை கொண்டு கொள்ளுவே. ஆடைக்கலமே உமதடிமை நானே
நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதான கடமை. அல்லேலூயா. ஆமென். அதை காத்துக் கொள்ளுகிறதான கடமை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ரத்னமரதின அந்தரபரபா. அல்லேலூயா. 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 நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்துக்கென்று பிழைக்காதபடி ஆவிக்கென்று பிழைக்கும்படியாக. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து கொடுக்கிறதான கடமை. அல்லேலூயா. உனக்குள்ள கடமை. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கனி விடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கிற செடி கொடியதோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக சுத்திகரிக்கப்படும். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிருபையை அதிகமாய் கொடுக்கும். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக மூடர்கள் உள்ள இந்த உலகத்தில், ஞானிகள் உள்ள இந்த உலகத்தில் தங்கள் கடன்களை ஆத்மாவே கர்த்தரை சோதரி, எங்களுடனே நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யை மனவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. Alleluia, 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 alleluia. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா.